தவறு செயல்களை தண்டிக்கும் சிவன். இப்போ அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆனால் அந்த ஊர் சிவன் வந்து அந்த தப்பு செய்கிறவங்களை உடனே தண்டிச்சிடுவாரு அப்படிங்கிற சொல்லப்படுது. எப்படின்னா அது காரைக்குடி பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலும் அம்மன் கோயிலும், சிவனோட பிரகதாம்பாளுக்கிற அம்மனும் இருக்காங்க. அந்த கோயில் வந்து மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோட சாமி கும்பிடுவாங்க. ஒரு நாள் அந்த காட்டில் வேட்டையாட போன ஒரு வேடன் வந்து பூமி தோண்டி மரவள்ளி கிழங்கு எடுக்கிறதுக்காக தோன்றப்போ அது உள்ளேருந்து அப்படி ரத்தமாக வரும். உடனே தோண்ட அங்கே லிங்கம் ஒன்று இருக்கும். உடனே மண்ணிட்ட சொல்லி அந்த லிங்கத்தை காட்டி அந்த லிங்கத்தை வச்சு அந்த ஊரில் பெரிய கோயில் கட்டுவாங்க. மன்னனும் அந்த சிவனை ரொம்ப விரும்பி விசேஷமாக கொண்டாடுவார். அதோட அந்த மற்ற எல்லாம் ஏதாவது கோயில்னா குறை சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க என்னமோ லிங்கம் தெரிச்சாலும் கோயில் கட்டிட்டாராம், அது ரொம்ப நம்பிக்கையாலும் கும்பிடுறாங்க கிண்டல் பண்ணுறப்போ அது வந்து அந்த மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு, இது வந்து சிவனுடைய சக்தியுடைய சிவன் தான் அப்படி காட்டுறதுக்காக சிவனை வேண்டுவார். இந்த மக்களுக்கு நான் அந்த இடத்துல இருக்கேங்கிறத இங்கே உணர்த்தணும் அப்படிங்கிறப்ப அந்த ஊரில் வீராமரம்னு ஒரு மரம் இருக்கும் அந்த கோயில் பக்கத்தில். அந்த மரம் அந்த கோயிலை அந்த மன்னர் வந்து அந்த வீராமரத்தை தொட்டோன்னே அந்த சிவனை மனசு வேண்டிட்டு அந்த மரத்தை தொட்டோன்னே அந்த மரம் பழமரம் ஆயிடுது. அதோட பழமரம் காய்க்குது. அந்த பழத்தை சாப்பிட்டா ருசியோட இருக்குது. அது வியாதியானவங்க உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் சாப்பிட்டா உடனே அவங்களுடைய வியாதி குணமாகுது. இது வந்து இதை சிலர் நம்பாதவங்க சிரிக்கிறாங்க, நிஜமா மரம் இருக்கா தொட்டா பழமரமா மாறுதான் அப்படின்னு. உடனே மக்களுக்கு அதை உணர்த்துக்காக என்ன பண்றாரு, சிவன் அந்த பழமரத்தை வீராமரம் ஆக்கிறாரு. இப்பவும் அந்த கோயிலில் அந்த வீராமரமும் இருக்குது. அது தொட்ட பழமரமாக மாறினது நடக்குது. அந்த ஊரில் ஒரு பிராமணர் இருந்தார். ஒரு நிறைய மாடுகளை வச்சு ஆள் வச்சு மேய்ச்சி வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு அது காசிக்கு போன ஒரு ஆசை வந்தது. காசிக்கு போகிறப்ப எல்லா மாடுகளும் என்ன பண்ண எல்லா மாடுகளும் விற்றுட்டாரு. ஒரு 2 மாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் விற்றுட்டாரு. அப்போ அந்த மாடுகளை விற்றுட்டு போகிறப்போ ஒரு காசிக்கு போகிறப்போ அந்த 2 மாட்டையும் மற்ற தெரிஞ்சவங்கள்ட்ட பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. காசி போயிட்டு வரக்குள்ள இந்த மாடு விற்காம அந்த மாடு அந்த விற்ற மாடுகள அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இவர் சொல்றாருக்கிட்ட போய் நான் எல்லா மாட்டையும் அவன் விற்கல இல்லை, அந்த 2 மாடு என்னுடைய மாடுல அது எமாட்டை அந்த திருப்பி கொடுங்கிறப்ப அவர் சொல்றாரு, நான் ஒன்றும் அந்த மாட்டை கொண்டு வரலப்பா, அதான் வந்துட்டு நீ வந்தா அந்த மாட்டை வந்தா இழுத்துட்டு போ அப்படிங்கிறான். ஆனால் மாடு என்ன பண்ணுது, 2 மாடும் அந்த கூட்டத்தை விட்டு வரமாட்டேங்குது. உடனே இவர் வந்து இவன் மேலே அரசர்கிட்ட சொல்லி என் மாட்டை வந்து அவன் கடத்திட்டு போயிட்டான், என் மாட்டை விட மாட்டேங்கிறான்னு சொல்லி ராஜாட்ட அந்த தண்டானுக்கு சொல்லி சொல்றாரு. தண்டனை நீதி கேட்கிறாரு. ராஜா சொல்றாரு, இவர் சொல்றாரு, நான் வந்து இந்த மாட்டை ஓட்டிட்டு வரல, அது தானா வந்ததுதான், நான் ஓட்டலன்னு சொல்லி அந்த பண்ணையால் சொல்றான். ஆனால் இந்த பிராமணன் சொல்றாரு, இல்லை அவன் திருடிட்டு தான் வந்தான், என் மாட்டை திருடிட்டு வந்தான், அதுக்கு நீ தண்டனை கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிறப்ப ராஜா சொல்றாரு, சரி யார் தப்பு செஞ்சாங்க தப்பு செய்யறத நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன், இந்த சிவனே தீர்ப்பு சொல்லட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் முக்கியமான குளத்துல நான் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி முழுகி எந்திரிச்சிருந்தீங்கன்னா அவன் வாங்க, நீங்கள் தப்பு செய்யலாம், அதுக்கு அந்த உரியதை சிவன் காட்டுவார் அப்படின்னாரு. அது மாதிரி நிஜமாவே அந்த தப்பு பொய் சொல்லி தப்பு செஞ்ச அந்த அவர் தண்ணியில் குளிச்சு எந்திரிக்கக்குள்ள அது வந்து கண் பார்வையை மறைஞ்சிடும், தெரியாமல் போயிடும். ஆனால் அந்த இன்னொரு பக்கத்தில் அவன் பணம் மாட்டெல்லாம் வாங்கினான்ல, அவன் குளிச்சு வந்தப்போ ஒன்றும் செய்யலை. உடனே மக்களுக்கு இவன் தான் தப்பு பண்ணான், இவன் தான் குற்றம் புரிஞ்சான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுப்போ அவன் அழுவான் சிவனை பார்த்து, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் போய் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சுங்கிறப்போ அப்புறம் அது மாதிரி ஒவ்வொரு யார் தப்பு பண்ணாலும் அந்த குளத்துல போய் குளிச்சுட சொல்லுவாரு. ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு கண் பார்வை கேட்கலாம், காது கேட்காம போகலாம், இல்லாட்டி கால் நடக்க முடியாமல் போகலாம், கையசைக்க முடியாமல் போகலாம், அப்படி ஊமையா போகலாம், அப்படி ஏதாவது அந்த தவறுக்கு தண்டனையை உடனே சிவன் கொடுக்குறாருங்கிறதுனால அந்த தண்டனை கூட தப்புக்கு தண்டனை எடுக்க சிவனே அந்த சிவனுக்கு பேரு. இப்பவும் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலை இப்பவும் யாராவது இந்த உண்மையான மனசோட தப்பு செய்யறவங்க அந்த குளத்தை குளிப்பாங்களாம். தப்பு செய்யறவங்க, பொய் சொல்றவங்க, திருடுறவங்க, ஏமாத்துறவங்க அந்த குளத்தை குளிக்க மாட்டாங்களாம். அது மாதிரி தப்பு செய்ய தண்டனை அளிக்கும் சிவன்.